ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் பூத்திருக்க பூ தாங்க. பாருங்கள், ஜாதி மல்லி பூவு எந்த அளவுக்கு மொட்டு வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பூவும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இவங்க சாயங்கால நேரம் நல்லாவே பூக்குவாங்கங்க. வாசம் நல்லாவே இருக்குங்க. இங்கே பாருங்கள், காஸ்மஸ் செடி இப்போ தான் பூக்க தொடங்கியிருக்கிறாங்க. நம்ம வீட்டில் நிறைய பூக்கள் இப்போ ஃபஸ்ட்டு பூக்கிறத தாங்க உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும். 1, 2 பூக்க தொடங்கியிருக்காங்க. இவங்க நிறைய பூக்க ஆரம்பிச்சிட்டா நிறையவே இருக்கும். மல்லிப்பூவுங்க. இவங்க வந்து 4 அடுக்கு மல்லிங்க. இவங்க நம்மக்கிட்ட ஆல்ரெடி பூத்துட்டு தாங்க இருக்கிறாங்க. பாருங்க, இவங்களும் நிறைய மொட்டு வச்சிருக்கு. இந்த ஒரு செடி போதுங்க. நமக்கு தலைக்கு வேணுங்கிற அளவுக்கு பூ இருக்கும். உள்ள பூவும் மொட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது நந்தியாவட்டங்க. ரோஸ் நந்தியாவட்டம்னு சொல்லுவாங்க. பூ பார்க்கும்போது ரோஜா பூ மாரியே இருக்குங்க. நல்லா அடர்த்தியாவும் இருக்கும். நம்மக்கிட்ட இன்னொரு வெரைட்டி இருக்குது. இத பாருங்க. இவங்க வந்து அடுக்கு தாங்க. ஆனா அந்த அளவு அந்த ரோஸ் நந்தியாவட்டம் மாரி இருக்க மாட்டாங்க. பாருங்க, இவங்களும் நிறைய மொட்டு வச்சிருக்குது. சின்ன செடி தாங்க. எத்தன மொட்டு இருக்குன்னு நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு நம்ம வளர்க்குறதெல்லாம் ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த செடி ஒரு 1 டைம் வச்சுட்டிங்கனாவே போதும். அவங்களாவே அவங்களோட இனத்த எடுத்துக்குவாங்கங்க. இதுங்க பாருங்க, மதுரை மல்லிப்பூ தாங்க. இதில் சின்ன செடி தாங்க. எத்தனை மொட்டு இருக்குன்னு பாருங்க. இவங்களும் பூ வாசம் நல்லாவே இருக்குங்க. சாயங்கால நேரம் அது பூக்கும்போது பார்த்தீங்கன்னா, அம்புட்டு வாசமா இருக்குங்க. பாருங்க, சின்ன செடியில எத்தனை மொட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம 7 டேஸ் ரோஸு. நான் குச்சி மூலியமா வளர்த்தது தாங்க. இவங்க ஃபஸ்ட்டு பூ இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அழகா இருக்காங்க இல்லைங்களா? இவங்க வந்து மல்டி கலருங்க. இதில் ஒரு 4 வகையான கலர் பூப்பாங்கங்க. பாருங்க, இவங்களும் அழகா இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்தது வாடாமல்லிங்க. வாடாமல்லி வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வீட்டுக்கு லட்சுமி கலாச்சம் உண்டாகும். கையில் வந்துட்டு பணவரவு உண்டாகும்னு சொல்லுவாங்க. இதுவும் மெடிசினல் பிளான்ட் தாங்க. இந்த பூ வச்சு மெடிசினல் கூட தயாரிக்கிறாங்கங்க. காஸ்மோஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இவங்க வந்து சீனியா பூவுங்க. என் ஃப்ரெண்டு ஒரு செடி கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் சீடு வச்சு இந்த பூவை எடுத்து சீடாக்கி நிறைய செடி வளர்த்துட்ருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பூ தாங்க இவங்களும். அடுத்தது சங்குப்பூ அடுக்குங்க. இதில் ஒரு மொட்டு வச்சுருக்குறாங்க. இன்னும் பூக்க தொடங்கலைங்க. இவங்களும் அப்படிதாங்க. நம்ம சீடு மூலியமா வச்சது தான். நம்ம வீட்டில் இருக்க சீடில் வந்தது தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற செடி எல்லாமே. இவங்க பாருங்க, இந்த ரெட் கலரு நம்மக்கிட்ட ஆரஞ்சு, இதே மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குங்க. நித்திய கல்யாணி பூ வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நம்மளோட பீரியட்ஸ் டைமில் வயிறு வலி வருதுங்க இல்லையா? அப்போ வந்து இந்த பூவை சூடு பண்ணி குடிச்சிங்கன்னா வயிறு வலி நல்லாவே கேட்கும். அப்படியே குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நமக்கு வயிறு வலியே வராதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடும். இது ஒரு நல்ல மெடிசினல் பிளான்ட் தாங்க. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வைக்கிறது ரொம்பவே நல்லது. பொண்ணு பிள்ளைங்க இருந்தால் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இது வந்து சூரியகாந்தி பூச்செடி தாங்க. ஃபஸ்ட்டு பூ தாங்க இவங்களும். இவங்க வீட்டில் இருந்தால் தேனீக்கள் நிறையா வருங்க. நம்ம காய்கறிகளுக்கு நல்லாவே விளைச்சல் வருங்க. இந்த பூ வைக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. சாமந்தி பூச்செடி தாங்க. சாமந்தி பூ செடி வெயில் காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க வருது. பாருங்கள், இவங்களும் ஃபஸ்ட்டு பூ தாங்க. இந்த பாருங்க, காஸ்மோஸ் ஆரஞ்சு கலரு. இவங்களும் அப்படிதாங்க. நம்ம விதை மூலியமா வளர்க்குறது தான். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே இப்போ போட்டு இந்த 1 மாசத்துல பூக்கிற பூக்கள் தாங்க. நம்ம பழைய செடியெல்லாம் எடுத்துட்டோங்க. இப்போ பூக்கிறது வெயில் காலத்தில் வந்துட்டு முடிஞ்சு இப்போ சீசனில் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. சங்குப்பூ பாருங்க. இவங்களும் நம்மக்கிட்ட இருந்த விதை மூலியமா வரவங்க தாங்க. எவ்வளோ அழகா வருது பாருங்க. இப்போ நான் காமிக்கிற எல்லாமே நம்ம விதையிலேருந்து உருவாக்கின செடிங்க தாங்க. ரொம்ப ஈஸியாகவே உருவாக்க முடியும். ஒரு டைம் வச்சுட்டா போதுங்க. நம்மக்கிட்ட இருந்து